ஓகே, பொது அறிவு பகுதியில் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படின்ற டாபிக் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான மிதவாத தேசியவாதிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? சரி. இந்திய தேசிய காங்கிரஸ் வங்க பிரிவினைக்கு பிறகு முக்கியமாக நிறைய பிரச்சனைகளை எழுப்புனாங்க. நீங்கள் இப்படியே போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, அவங்கள எதிர்த்து போராடணும், ஆயுதம் தாங்கி நம்ம அவங்கள போராடி தோற்கடிக்கணும் அப்படின்ற சில மனப்பான்மையில் ஒரு சில குழுவும், இல்லை அவங்கக்கிட்ட கோரிக்கை வச்சு நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவும் ஏற்பட்டது. சரிங்களா? அதுதான் மிதவாத தேசியவாதிகள், தீவிரவாத தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ வஉசிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம டாப்பிக்கில் பார்க்கும்போது வஉசிலாம் பார்த்தீங்கன்னா அவர் தீவிரவாத தேசியவாதி. சரிங்களா? மிதவாதி கிடையாது. ஏன்னா தீவிரவாத தேசியவாதியாக இருந்ததால்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் கம்பெனிலாம் தொடங்கி அவரில் அலற விட்டார். சரிங்களா? ஒருவேளை மிதவாதிகளாக இருந்தால் கோரிக்கைகளை வச்சுட்டு இருந்திருப்பார், எந்த விதமான பிரச்சனையும் பெருசாக செஞ்சுருக்க மாட்டார். சரிங்களா? இதுதான் மிதவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இந்த மிதவாதிகள் தேசியவாதிகள் பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசு கொண்டு வரக்கூடிய அரசியல் அமைப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். அந்த அரசியலமைப்பை வச்சே நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடியவர்கள் தான் இந்த மிதவாத தேசியவாதிகள். சரிங்களா? ஓகே, சரி. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூட்டங்களை நடத்தி என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி விவாதித்து அதை ஒரு கலந்துரையாடலாக மாற்றி அந்த பிரச்சனைக்கான தீர்வை எங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க? ஆங்கில அரசுக்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க. ஆங்கில அரசு செஞ்சு தரோன்ற நம்பிக்கையில் அவங்க அந்த கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க. சரிங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் பெருந்தன்மை வாழ்ந்த மொழி நடையில் வேண்டுகோள் செய்வாங்க. வேண்டுகோள் வைக்கிறது, மனு செய்கிறது, இறைஞ்சுதல்னா கெஞ்சுறது, குறிப்பானைகள் சொன்னால் கடிதத்தின் மூலயமா அரசுக்கு தெரியப்படுத்துறது. எந்த அரசுக்கு? ஆங்கில அரசுக்கு தெரியப்படுத்துறது. இதனால தான் தீவிரவாத தேசியவாதிகள் இவர்களை கேலி செஞ்சாங்க. சரிங்களா? நீங்கள் போய் மனு செய்கிறது, இறைஞ்சிறது, குறிப்பானைகள் மூலமா கொடுக்கறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை ரொம்ப கேவலமாகவும் அவங்க பார்த்தாங்க தீவிரவாத தேசியவாதிகள். இதெல்லாம் செட் ஆகாது. தீவிரவாதம் ஒன்று தான் நம்மளோட விடுதலைக்கு முக்கியமான காரணமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் கேட்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூற்று காரணங்கள் இப்போ அதிகமாக சமீப காலத்தில் அதிகமாக ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இப்போ மிதவாதிகளுக்கான நோக்கங்கள் தீவிரவாதிகளுக்கான, அதாவது தீவிர தேசியவாதிகளுக்கான நோக்கங்கள்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுக்கும்போது இவர்களுடைய குவாலிட்டி என்ன, அவங்களுடைய குவாலிட்டி என்ன? இப்போ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா தீவிரவாத தேசியவாதிகளுக்கு அவருடைய முக்கியமான செயல்பாடுகள் மனு செய்தல், இறைஞ்சுதல், குறிப்பானைகள் மூலமாக அரசுக்கு தெரிவித்தல் அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அந்த இடத்துல தப்புன்னு சொல்லி. அது மிதவாத தேசியவாதிகளுடைய செயல்பாடு, தீவிரவாத தேசியவாதிகளுடைய செயல்பாடு இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். சரிங்களா? அதனால தான் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி படிக்கணும். சரிங்களா? ஓகே, வங்க பிரிவினை ஏற்பட்டுச்சு. வங்க பிரிவினை எப்போ? 1905. வங்க பிரிவினை ஏற்பட்ட போது பாலகங்காதர திலகர் அவரும் சில தலைவர்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வட்டார மொழியை பயன்படுத்துனாங்க. மக்களை எழுச்சியில் ஈடுபடுத்துறதுக்காக வட்டார மொழியை பயன்படுத்தினாங்க. ஏன் வட்டார மொழியை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. அவங்களுக்கு கம்யூனிகேட் ஈஸியாக பண்ண முடியல. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்தந்த பகுதியில் இருக்கிற மொழிகள் மூலயமாவே அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திலகரும் மற்ற தலைவர்களும் வட்டார மொழியை பயன்படுத்தினாங்க. எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, பத்திரிகையின் மூலயமாகவும் துண்டுச்சீட்டு மூலயமாகவும் அவருடைய எழுச்சியை தூண்டுனாங்க. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. பாலகங்காதர திலகர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தீவிரவாத தேசியவாதி. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, வட்டார மொழியை பயன்படுத்துகிறாரு. வட்டார மொழியை பயன்படுத்தி பத்திரிகைகள் மூலயமா அவங்கள ஆங்கிலேயர்களை கதிகலங்க செய்கிறாரு. இது தீவிரவாத தேசியவாதிகளுடைய ஒரு பார்ட்டு. சரிங்களா? ஏன்னா திலகர் பார்த்தீங்கன்னா தீவிரவாத தேசியவாதி தான். சரிங்களா? ஓகே, சரி. தமிழ்நாட்டில் முக்கியமான மிதவாதிகள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஎஸ் சீனிவாச சாஸ்திரி,
ஓகேங்களா. விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட்ராமன், ஜிஏ நடேசன், டிஎம் மாதவராவ், எஸ் சுப்பிரமணியனார். சரிங்களா. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மிதவாதிகள். விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட்ராமன், ஜிஏ நடேசன், டிஎம் மாதவராவ், எஸ் சுப்பிரமணியனார். சரிங்களா. இதெல்லாம் 2 முறை கேட்டிங்கன்னாவே இதை நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஒரு சில இந்த கூற்று காரணத்தில் கேட்கும்போது தீவிரவாதிகளுடைய பேரையும் கொண்டு வந்து இதில் கொடுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் 2-3 தடவை இந்த பேரெல்லாம் சும்மா வாசித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே. ஆங்கிலேயருடைய சுரண்டலை வந்து இவங்க அம்பலப்படுத்த ஆரம்பித்தாங்க. சரிங்களா. இவங்களாம் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, மிதவாதிகளாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலேயருடைய சுரண்டலை வந்து அம்பலப்படுத்த ஆயத்தமானார்கள். ஆங்கிலேயர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, தனக்குள்ளே என்ன நினச்சிட்டாங்கன்னு சொன்னால், நம்ம ரொம்ப தாராள மனம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் தங்களை தாராளமானவர்கள் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடியதை இந்த மிதவாத தேசிய அமைப்பு எதிர்த்தது. சரிங்களா. ஓகே. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலாந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இங்கிலாந்தில் மட்டும் ஜனநாயக கொள்கையை பயன்படுத்துச்சு. ஆனால் அவர்கள் வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற நாட்டில் பிரதிநிதித்துவமற்ற அரசை வந்து நிறுவ பார்க்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க, அம்பலப்படுத்தினாங்க. சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கிற ஆட்சி பார்த்திங்கன்னா ஜனநாயக ஆட்சி, மக்களாட்சி மாதிரி நடக்குது. ஆனால் எப்படி இருக்குங்க, பிரதிநிதித்துவமற்ற ஆட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகே. இந்திய நேஷனல் காங்கிரஸ் தோன்றதுக்கு முன்னாடியே, அது தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1884 டிசம்பரில் பிரம்மஞான சபை தோற்றுவிக்கப்பட்டது. ஓகேங்களா. பிரம்மஞான சபை பார்த்தீங்கன்னா 1884 டிசம்பர் பிரம்மஞான சபையில் ஒரு கூட்டம் ஒன்று கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி, எஸ்என் பானர்ஜி, ஓகேங்களா. தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி, எஸ்என் பானர்ஜி, சென்னையிலிருந்து யாருங்க, ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, பி ஆனந்த சார்லு. சரிங்களா. இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. சரிங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே இந்த பேர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா. சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சங்கம், இந்த மாதிரி சங்கத்தெல்லாம் இவங்க முக்கியமான பங்களிப்பை தந்திருப்பாங்க. சரிங்களா. ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, ஆனந்த சார்லு, இவங்கெல்லாம் 3 பேரும் எதில் கலந்துக்கிட்டாங்க, 1884 டிசம்பரில் கூடின பிரம்மஞான சபையில் இவங்க போயிட்டு கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா. ஓகே. சரி. சென்னையில் இந்த மிதவாதிகள் வந்து பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸில் இவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1885 பம்பாயில் நடந்தது. சரிங்களா. 1885 பம்பாயில் நடந்தது. மொத்த பிரதிநிதிகள் பார்த்தீங்கன்னா 72 பேர். 72 பேர். சரிங்களா. மொத்த பிரதிநிதிகள் எத்தனை பேர், 72 பேர். சரிங்களா. இந்த 72 பேரில் 22 பேர் பார்த்தீங்கன்னா சென்னையை சார்ந்தவர்கள். சரிங்களா. 72 பேரில் 22 பேர் சென்னையை சார்ந்தவர்கள். சரிங்களா. ஓகே. 2வது கூட்டம், ஐஎன்சியோடைய இந்திய தேசிய காங்கிரஸோடைய 2வது கூட்டம் எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் நடக்குது. சரிங்களா. இதுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் தலைமை தாங்குறார். சரிங்களா. 1886 2வது கூட்டம், 1885 முதல் கூட்டம் பாம்பாயில் நடக்குது, 1886 2வது கூட்டம் கல்கத்தாவில் நடக்குது. இந்த கல்கத்தாவில் நடந்ததில் தலைமை வகித்தவர் யாரை சொல்லி பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் ஒன்று கவனிக்கக்கூடியது என்னென்னா, சமீபத்தில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல் ஐஎன்சி. இந்த கொஷின் அப்படியே கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த பிரதிநிதிகள் வந்து 72 பேர். இந்த 72 பேரில் சென்னையை சார்ந்தவர்கள் வந்து 22 பேர்னு சொல்லிட்டு நம்ம பள்ளி புத்தகத்தில் நம்ம பார்ப்போம். ஆனால்
கா வெங்கடேசன் புத்தகத்தில் 21 பேர்னு இருக்கும். சரிங்களா? கா வெங்கடேசன் புத்தகத்தில் 21 பேர்னு இருக்கும். அந்த 21 பேரை தான் நம்ம குரூப் 4ல் இருக்கிற கொஷின்ஸில் கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸில் 72 பேர் கலந்து கொண்டார்கள் முதல் கூட்டத்தில். அதில் சென்னையிலிருந்து 21 பேர் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி கொஷின் இருந்தது. சரிங்களா? நார்மலாக நம்ம புத்தகத்துலேருந்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்போம், அது கூற்று காரணமாக வேறு கேட்டிருந்தாங்க. கூற்று சரி காரணம் தவறு, கூற்று சரி காரணம் தவறுன்னு சொல்லி போடுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கீ வரும்பொழுது இரண்டும் சரி சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? 21 22 பாருங்கள். இதில் இந்த ரெண்டு விஷயத்தில் எதை கொடுத்தாலும் சரின்னு சொல்லி போட்டுருங்க. சரிங்களா? ஓகே. சரி, 3வது கூட்டம் எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1887 சென்னை 1000 விளக்கு பகுதி, சென்னை 1000 விளக்கு பகுதியில் தான் நடந்தது 3வது கூட்டம். சரிங்களா? லைனாக நடக்குது 85, 86, 87. சரிங்களா? இதுக்கு தலைமை வகித்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பக்ருதீன் தியாப்ஜி தான் தலைமை வகிக்கிறாரு. மக்கீஸ் தோட்டம் எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸ்பெசிஃபிக்காக சென்னை 1000 விளக்கு பகுதியில் மக்கீஸ் தோட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கீஸ் தோட்டத்தில் வந்து இந்த கலந்துரையாடல் நடந்துச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 607 பேர் கலந்துக்கிறாங்க. 607 பேர் கலந்துக்கிறாங்க. இதில் சென்னையை சார்ந்தவர்கள் எத்தனை பேருங்க? 362 பேர் தான் சென்னையை சார்ந்தவர்கள். சரிங்களா? சரி, கூடுதலான தகவலை தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் அன்றைய காலகட்டத்தில் 1885 84 காலகட்டத்தில் ஆந்திரா பகுதி பார்த்திங்கன்னா சீமா, கர்நாடகா, பெங்களூரு, பெல்லாரி, தெற்கு கனடா, கேரளாவில் மலபார், ஒடிசாவில் கஞ்சம், இது போன்ற பகுதியில் எல்லாம் சேர்ந்தது தான் சென்னை மாகாணம். இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஆந்திராவை ஒட்டிய கடற்கரை மாவட்டங்கள் ராயலசீமா என்ற பகுதிகளிலும், கர்நாடகா பகுதியில் சேர்ந்த பெங்களூரு, பெல்லாரி, தெற்கு கனடா, கேரளாவில் பார்த்திங்கன்னா மலபார், ஒடிசாவில் பார்த்திங்கன்னா கஞ்சம், இந்த பகுதிகளெல்லாம் உள்ளடக்கியது தான் எதுங்க? சென்னை மாகாணம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. எந்த வீடியோ நான் கொடுத்தாலும் 1க்கு 2 முறை பாருங்கள். முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. புத்தகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதனால் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். உழைப்பு அதிகமாக போடுங்க, பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.